என்ன சின்ன பொண்ணு, நீ மட்டும் தனியா சிரிச்சுக்கிட்டே இருக்கா? என்ன விஷயம்னு என்கிட்ட சொன்னேன்னா நாங்களும் சேர்ந்து சிரிப்போம்ல. என்னன்னுக்கா சொல்ல? சொல்லு சின்ன பொண்ணு, ஏதோ மிகப்பெரிய சாதனை பண்ணின மாதிரில சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா கமலா, சின்ன பொண்ணு பண்ணினது மிகப்பெரிய சாதனை தானே. சம்பந்திகாரிய எப்படியோ ஒரு வழியா மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாள்ல. ஏய் அப்பா, அவள மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள சின்ன பொண்ணு படாத பாடுபட்டு விட்டம்மா. கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது கூட இவ்வளவு கஷ்டப்படல. ஒரு வாரங்க வந்து வீட்ல இருந்துகிட்டு மறுபடியும் திருப்பி அனுப்புறதுக்குள்ள படாத பாடம்மா. ஏக்கா, நீங்க சொன்ன மாதிரி என் சம்மந்திகாரிய மாமியா வீட்டுக்கு அனுப்பணும்ல, அத நினைச்சு நான் சிரிக்கல. இது வேற ஒரு விஷயம். என்னது வேற ஒரு விஷயமா? என்னன்னு சொல்ல சின்ன பொண்ணு. அப்பாடா, எப்படியோ அந்த கயிறுல இருந்து கீழ குதிச்சு தப்பிச்சு வந்துட்டோம். இந்த மனுஷனுக்கு இப்படி என்ன கயிறுல தொங்க விடுறதுக்கு எவ்வளவு தைரியம் வந்திருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அந்த மனுஷனுக்கு இருக்கு. ஆகா, சின்ன பொண்ணு, மரகதக்கா, கமலாக்கா 3 பேர் உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்காவல. என்னன்னு கேப்போ. சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்கா, அத சொல்லணும்னு நினைக்கும் போதே எனக்கு சிரிப்பா தான்க்கா வருது. அட சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்கா, நான் கீதாக்காவை நினைச்சுதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அடி பாவி, என்ன நினைச்சு இவ சிரிச்சுக்கிட்டு இருக்காளா? வெயில்ல காஞ்சி கிடந்து இவ்வளவு நேரம் பஞ்சராயி வந்திருக்கு. இவ என்னடான்னா என்ன நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காளாம்ல. என்னன்னு தான் கேப்போம். குமாரண்ணே, கீதாக்காவை எவ்வளவு அழகா அந்த கயிறுல தொங்க போட்டுட்டு போயிருந்தாவ பாத்தியாக்கா? ஆமா, வெயில்ல காயப்பட்ட துணி கணக்கெல்லாம் அவள காயப்பட்டிருந்து. அத நினைச்சு பார்த்ததாங்கா இவ்வளவு நேரமா எனக்கு சிரிப்பா வந்துச்சு. அடி பாவிகளா, நான் வெயில்ல கடந்து கஷ்டப்பட்டத பார்த்து உங்களுக்கு சிரிப்பா வருதா? அதுலயும் எதுக்கு கீதா இப்படி தொங்கிட்டு கிடக்கான்னு கேட்டதுக்கு ஒரு காரணம் சொன்னா பத்தியா? ஆமாக்கா, இந்த வெயில்ல துணி காய போட்டா எவ்வளவு நேரத்துல துணி காயுதுன்னு பாக்கிறதுக்காக நான் தொங்கிட்டு கிடக்கேன்னு சொன்னா பத்தியா? அதுதான் பெரிய சிரிப்பே. புருஷன் அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருக்கா, நமக்கு தெரியாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டா. ஆனாலும் பரவாயில்லக்கா, குமாரண்ணனுக்கு எங்க இருந்துதான் இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. ஆமா, ஊர் முழுக்க கோல்முட்டி புருஷன் குமார்னு சொல்ல மனுஷனுக்கு கொஞ்சம் சூடு சொன்ன வரதானே செய்யும். ஆமா, கீதா மாப்பிளையும் எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதான் ஒரே நல்ல பொங்கி எழுந்துட்டாரு. நல்ல துவைச்சு தொங்க விட்டுட்டு போயிட்டாருல. இந்நேரம் கீதாக்கா அப்பளம் கணக்க பொறிஞ்சு கிடக்காவளோ இல்லட கருவாடு மாதிரி காஞ்சி கிடக்காவளோ தெரியல. நான் அப்பளமாவும் பொரியல, கருவாடாவும் காயலடி. நீங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத ஒட்டி கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அது இருக்கட்டு சின்ன பொண்ணு. ஆமா, உன் சம்மந்தியார் இந்நேரம் ஊருக்கு கிளம்பிருப்பாள்ல? ஆமா கமலா, சின்ன பொண்ணு கொடுத்த கொடையில இந்நேரம் துண்டகானும் துணியகானும் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா. ஆமாக்கா, கிளம்பினாலும் கிளம்பிருப்பா. என்ன சின்ன பொண்ணு, கிளம்பினாலும் கிளம்பிருப்பான்னு இழுக்க? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாமலக்கா இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள்ல அங்க மறுவீடுன்னு எங்க வீட்டுக்கு வந்தா. மறுவீடுக்கு வந்தவா 2 நாள்ல மாமியார் வீட்டுக்கு கிளம்பணும். அவ கிளம்பாம 2 மாசமால இங்க கிடந்து என் உயிரை போட்டு வாங்கிட்டு கிடந்தா. அதுக்கப்புறம் அவளை கிளப்பி அனுப்புறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஆமா சின்ன பொண்ணு, அவளை பத்தி தெரியாமலா இருக்கு. ஆனா இப்ப எப்படியும் கிளம்பிருப்பா. ஆமா சின்ன பொண்ணு, நீதான் சூடான ஓட்டல போட்டு அவளை வருன்னு வறுத்து எடுத்துட்டேல. என்னவோக்கா, அவ கிளம்புனா அவளுக்கு நல்லது. இதுக்கு மேலயும் எனக்கு கோவம் வந்துன்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓஹோ, அப்படியா? என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாதா? இருட்டி சின்ன பொண்ணு, என் மாப்பிள்ளை என்ன வெயில்ல தொங்க போட்டு போயிடாமனு அதை பார்த்துக்கிட்டு இவ்வளவு நேரமா கெக்கபக்கன்னு சிரிச்சுட்டுலாம் கிடக்கா. உன் சம்மந்தியாரிகிட்ட இன்னும் உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உனக்கும் அவளுக்கும் சண்டை மூட்டி விடல. என் பேரு கீதா இல்லடி. உன்னை பத்தி அவகிட்ட கோல் முட்டி கொடுத்தாதான் இன்னும் 2-3 நாளைக்கு உங்க வீட்டுல இருந்து முருங்கைக்காவும் முருங்கைக்கீரையும் வாசியில அபேஸ் பண்ண முடியும். அவ மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தாலும் அவளை பாதி வழியிலேயே நிப்பாட்டி உன்னை பத்தி நான் இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுக்கல. என் பேரு கீதா. சாச்சா, கோல் முட்டி கீதா இல்லடி. என்ன சின்ன பண்ணி எந்திரிச்சிட்டா? உட்காரு. இல்லக்கா, இந்த நாத்தம் பிடித்த நாத்துவ தெருவா துரத்தியே எனக்கு கை கால் எல்லாம் ஒரே வலி எடுக்குக்கா. போய் கொஞ்ச நேரம் எங்க வீட்டுல போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி சின்ன பண்ணி, போயிட்டு வா. சரிக்கா. பாவங்க சின்ன பண்ணி, ஒரே ஒரு நாத்தனார வச்சுக்கிட்டு என்ன கண்ணு பாடா படுதா. வேற என்ன செய்ய? இவ சம்மந்திகாரிய பக்கத்து ஊரு வெள்ளையம்மா பாட்டியோட பேரனுக்கு தானே முதல்ல கேட்டிருந்தாவோ. ஏக்கா, வெள்ளையம்மா பாட்டி பேரனுக்கு மட்டும் இந்த மேனகாவை கெட்டி வச்சிருந்தாவோன்னு வச்சுக்கிடுங்க. இவ பண்ணத வேலைக்கு வெள்ளையம்மா பாட்டியை பிரிச்சு எடுத்திருப்பா. ஆமா, நம்ம சின்ன பொண்ணுக்கும் வேலை இல்லாம போயிருக்கும். என்ன செய்ய, யாருக்கு என்னன்னு எழுதி வச்சிருக்கும்ல, அதானே நடக்கும். கடைசியில சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டு தான் கிடைச்சாரு இந்த மேனகாவுக்கு. ஆபீஸ் முடிஞ்ச உடனே நேரா பஸ் ஸ்டாப்புக்கு வந்து எனக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துருவேன்னு சொன்னான். 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கான். மச்சான் சொன்ன மாதிரியே பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மச்சான்,
ஹாய் மச்சான். என்ன மாப்பிள்ள நீ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னா இப்ப அரை மணி நேரம் ஆகுது. கோவப்படாத மச்சான், பேக் பண்ணதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, வேற ஒண்ணு இல்ல. என்னது பேக் பண்ணதுக்கா? ஆமா மச்சான், இந்தா வாங்கிக்க. என்ன மாப்பிள்ள இது பையில? சுட சுட நல்ல மணக்க சிக்கன் பிரியாணி. என்ன மாப்பிள்ள இன்னைக்கு சம்பள நாள் கூட இல்ல, என்ன புதுசா எனக்கு ட்ரீட் எல்லாம் வைக்க? மச்சான் இது ஒண்ணு உனக்கு இல்ல. ஓஹோ, யாருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சா சரிதான், என்ன வாங்கிக்க. பரவாயில்லடே, என் தங்கச்சியால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு இப்பதான் புரியுது. போன வாரம் பெரிய டிவி வாங்கி கொடுத்தா, இந்த வாரம் சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கா. என்னவென்று சொல்வதடா உன்னுடைய பாசத்தை. என்ன மாப்பிள்ள என்னாச்சு? நான் எதுவும் தப்பா சொல்லலையே, எதுக்கு இப்படி கதறிட்டு கிடக்கா? மச்சா நீ எனக்கு வெறும் மச்சான் இல்ல, தெய்வ மச்சான். என்னடா சொல்லுதா? தெய்வ மச்சானா? ஆமா மச்சான், எனக்கு நிம்மதியை கொடுப்பவன் தானே தெய்வ மச்சான். என்ன மாப்பிள்ளாச்சு உனக்கு? இப்பதான் பிரியாணியை வாங்கி கொண்டு வந்து கையில கொடுத்தா, இப்ப சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா. மச்சா உன் தங்கச்சிய பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டதை விட என்ன பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டதுதான் அதிகம். இந்த ஒரு வாரமா எனக்கு மன ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுத்தவனே நீதான். என்ன மச்சான் என்ன ஆச்சு? உன் தங்கச்சி, அதாவது என் பொண்டாட்டி, எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரமாவது. இந்த ஒரு வாரமும் நான் எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அப்படியாப்பட்ட நிம்மதி தந்த அந்த ஒரு வாரம் இன்னையோட முடிய போறத நினைச்சாதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மச்சான், மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் வாங்கி கொடுத்த டிவிக்கு மதிப்பு ஒரு வாரம்னு நீ தானே என்கிட்ட சொன்னா. ரமேஷ், அத நான் சொல்லல, என் பொண்டாட்டி தான் சொன்னா. யாரு சொன்னா என்ன? அந்த நாள் இன்னையோட முடிய போகுதுன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சான். உன் தங்கச்சியை நான் கட்டுறதுனாலதான் நாம 2 பேருக்கும் மாம மச்சான் உறவு இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆமா மாப்பிள்ள, என் தங்கச்சியை கெட்டதுக்கு முன்னாடியே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம். ஆமா மச்சான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ மதிப்பு கொடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த சுட சுட பிரியாணிய வாங்கிட்டு வந்து உன் கையில கொடுத்துருக்கேன். சரி மாப்பிள்ள, இத மறக்காம என் தங்கச்சி கிட்ட கொடுத்துருதே. உன் தங்கச்சிக்கு இல்ல மச்சான், இந்த பிரியாணி உன் தங்கச்சிக்கு இல்ல. மாப்பிள்ள, அப்ப இந்த பிரியாணி யாருக்கு? நான் தெய்வ மச்சானா நினைக்கிறேன். இந்த மச்சானோட பொண்டாட்டி சின்ன பொண்ணு அக்காவுக்கு தான் இந்த பிரியாணி. என்னது, என் பொண்டாட்டி சின்ன பொண்ணுக்கு இந்த பிரியாணியா? ஆமா மச்சான், இந்த பிரியாணி சின்ன பொண்ணு அக்காவுக்கு தான். அதை எப்படியாவது என் பொண்டாட்டிக்கு தெரியாம அக்கா கையில கொண்டு போய் கொடுத்துரு மச்சான். போன வாரம் டிவி வாங்கி கொடுத்தோம்ல, அதே மாதிரி இந்த வாரம் இந்த பிரியாணிய வாங்கி கொடுத்துருக்கேன் மச்சான். இது தயவு செஞ்சு எங்க அக்கா கையில கொண்டு போய் கொடுத்துருங்க. அப்படின்னா? ஆமா மச்சான், ஆமா, அதே முடிவுதான். அப்படின்னா என் தங்கச்சியை இன்னும் ஒரு வாரம் எங்க வீட்டுல வச்சிருக்கணுமா? ஆமா மச்சான், என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்ட தெய்வ மச்சான். உன் தங்கச்சிய இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்க வீட்லயே வச்சுக்கிடுங்க. அதுக்குண்டான திறமை சின்ன பொண்ணு அக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த பிரியாணிய என்னோட பரிசா சின்ன பொண்ணு அக்கா கிட்ட கொடுத்துருங்க. இந்த ஒரு வாரத்துக்கு எப்படியாவது உன் தங்கச்சிய உங்க வீட்டுல வச்சுக்க மச்சான். என்னோட இந்த கோரிக்கையை நிறைவேற்றதுக்கு சின்ன பொண்ணு அக்காவால மட்டும்தான் முடியும். அதனாலதான் இந்த பிரியாணி அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. மாப்பிள்ள, நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளு, இன்னும் சம்பளம் போடுறதுக்கு 4 கிடக்கு. ஆனாலும் நீ இப்ப என்கிட்ட 1000 ரூபாய் கடன் கட்ட கூட நான் யார்கிட்டயாவது கடனை உடனே வாங்கியாவது உனக்கு நான் 1000 ரூபாயை தந்துருவேன். ஆனா போன வாரமே என் பொண்டாட்டி போட்டா, அந்த கண்டிஷனை மட்டும் என்னால மீறவே முடியாது மாப்பிள்ள. நீ வாங்கி கொடுத்த டிவிய நீ சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக தான் என் பொண்டாட்டி கிட்ட எப்படியோ பேசி எடுத்து என் தங்கச்சி இந்த ஒரு வாரம் எங்க வீட்டுல வச்சுக்கிட்டேன். ஆனா இன்னும் ஒரு வாரம் என் தங்கச்சியை எங்க வீட்டுல வைக்கிறதுக்காக சின்ன பொண்ணுக்கு இந்த பிரியாணி எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கா. ஆனா நான் இதை போய் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாது மச்சான். எங்க அம்மா வேற சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம்னு ஒரு வாரமா வெளியூருக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் என்ன மாப்பிள்ள, என் தங்கச்சி வந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல, மாமியார் மருமக சண்டை வராதுல, நீ நிம்மதியா இருக்கலாம்ல. அட வா மச்சான், நீ வேற. எங்க அம்மா இருந்தாலாவது எனக்கு கூடமான வேலையெல்லாம் செஞ்சு எடுத்து கொடுப்பாவோ. எங்க அம்மாவும் இப்ப ஊருக்கு கிளம்பிட்டாவளா. இப்போ உங்க தங்கச்சி வந்தாடு வச்சுக்க, எல்லா வீட்டு வேலையும் நான் தான் செய்யணும். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி 10 மணி வரைக்கும் பம்பரமா சுத்தணும். என்ன போட்டு பாடா படுத்தி எடுத்து விடுவா மச்சா. எங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றது வரைக்கும் உங்க தங்கச்சிய உங்க வீட்லயே வச்சுக்கிடுங்க மச்சா, வச்சுக்கிடுங்க. ஐயோ, இப்ப என் ஃப்ரெண்டா பாக்கவா இல்லனா என் தங்கச்சி புருஷனா உன்ன பாக்கவான்னு எனக்கு புரியலையே.
இப்போதைக்கு என்ன தங்கச்சி புருஷனா பார்க்காத மச்சான், என்னமோ ஃப்ரெண்டா நினைச்சு எனக்கு கொஞ்சம் நிம்மதியே கூடு. எப்பாடா என் மச்சாங்கிட்ட இவ்வளவு நேரமா கதறியாச்சு, இன்னும் நின்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளவுதான், எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள, பாய் பாய் மச்சான், அடுத்த வாரம் சந்திக்கலாம். பிரியாணியா சின்ன பொண்ணு அக்கா கிட்ட எப்படியாவது கொடுத்துரு. ஆஹா, இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப இந்த பிரியாணியை கொண்டு சின்ன பொண்ணு கையில கொடுத்துட்டு என் தங்கச்சி இன்னும் ஒரு வாரம் நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு சொன்னா அவ்வளவுதான், என்ன கொத்து புரோட்டா மாதிரி கொத்தி எடுத்து போடுவாள. என்ன இருந்தாலும் என் மாப்பிள்ளை கேட்ட இந்த உதவியை என்னால செய்ய முடியாதுன்னு மறுக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு ஈடு இருக்காது, நான் ஒரே ஒரு மச்சான். சின்ன பொண்ணு 4:30 மணிக்கு இப்ப எங்கமா போறதுக்கு? போச்சு, இவகிட்ட சொன்னது எல்லாம் செவுத்துக்கிட்ட சொன்ன மாதிரி இல்ல. எந்திரடி முதல்ல. எந்திரிச்சு உட்கார்ந்தாச்சு. இப்ப சொல்லுமா. இடி உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பணும்லடி. நான் பேக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. 4:30 மணிக்கு பஸ் வர, சீக்கிரமா கிளம்பு. என்ன யாருன்னுமா நினைச்சா? இடி சும்மா இந்த வீண டயலாக்லாம் விட்டுட்டு இருக்காத. சீக்கிரமா கிளம்பு. உன் மைனிகாரி வர இப்ப வந்துருவாடி. வந்தா வரட்டும், எனக்கு என்ன? இடி புரியாம பேசாத. சீக்கிரமா கிளம்பு. உன் மைனிகாரி வர கோவத்துல இருப்பாடி. நீ இன்னும் உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பாமங்க வீட்ல இருக்கேன்னு தெரிஞ்சது வச்சுக்க, வீட்டை ரெண்டாக்கி விடுவாடி. ஆக்கட்டும், வீட்டை தானே ரெண்டா ஆக்கட்டும், எனக்கு என்ன? இடி சொல்லுது கேளுடி. யாரையும் ஜீவனையும் வாங்காத. நீ இப்ப 4:30 மணி பஸ்ஸுக்கு உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பாம எனக்கு 7:30 கூட்டி விட்டுறாதடி. போமா நீ வேற. இடி என்னடி உன் மனசுல நினைச்சு வச்சிருக்கா? இவ்வளவு நேரமா உன் மைனிகாரி கிட்ட வாங்கின அடிக்கு இந்நேரம் நீ பேக்க தூக்கிட்டு உங்க மாமியார் வீட்டுக்கு ஓடியே போயிருக்கணும். நீ என்னடா அண்ணங்க சோபால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு போமா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க பாருமா, அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இங்க பாருமா, உன் மருமவ சொன்ன மாதிரி எல்லாம் என்னால என் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போக முடியாது. என்னடி சொல்லுதா? ஏம்மா, நான் சொன்னது உன் காதுல உழலையா? எங்க மாமியார் வீட்டுக்கு என்னால போக முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். எடி பேக்ல ஒரு துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா தான் வச்சிருக்கேன். தயவு செஞ்சு கிளம்பிடுடி. ஏம்மா நீ எந்த நேரம் பார்த்தாலும் மைனிகாரிக்கு பயந்துகிட்டே இருக்கா? மைனிகாரிக்கு காப்பியை போட்டு கொடுக்க, சாப்பாடு செஞ்சு கொடுக்க. இப்ப என்னடான்னா மைனிகாரி ஏதாவது சொல்லி போடுவாளோன்னு பயந்துட்டு கிடக்கா. நீ எல்லாம் ஒரு மாமியாரா? யாவடி நிம்மதியா என்னால ஒரு நேரம் கஞ்சி கூட நீ குடிக்க விட மாட்டியா? ஆமா, உன்ன கஞ்சி குடிக்க விட மாட்டேன். நாளா கையில புடிச்சு வச்சிருக்கேன் உன்ன. பேசாம போமா, வீட்ல வேலை இருந்தா ஏதாவது போய் பாரு. பாருடி, என் வீட்ல எப்படி இருக்கணும், என் மருமக கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வீட்டை பத்தி கிளம்பி போ. ஓஹோ, அப்ப இது என் வீடு இல்லையா? அதான் உன்னை கெட்டி கொடுத்தாச்சலடி. உங்க வீடு உன் மாமியார் வீடு தான். கிளம்பு முதல்ல. இங்க பாருமா, அது என் மாமியார் வீடு, இது என் வீடு. அண்ணனுக்கு இந்த வீட்ல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை எனக்கும் இந்த வீட்ல இருக்கு. தயவு செஞ்சு மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்ணாத. அதான் நீ வந்து ஒரு வாரம் ஆச்சுல, மரியாதையா உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. ஒரு வாரம் அங்க இருந்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வேணா அங்க இருந்து கிளம்பி வா. இங்க பாருமா, நான் எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பணும்னா எனக்கும் இந்த வீட்ல பங்கு வேணும். என்னது பங்கு வேணுமா? ஆமா, உனக்கு பிள்ளைங்க நானும் அண்ணனும் தானே. அண்ணனுக்கு நீ இந்த வீட்ல எவ்வளவு பங்கு கொடுப்பியோ அதே அளவுக்கு பங்கு எனக்கும் வேணும். இந்த கையில நீ ஏன் பங்க கொடு, இந்த கையில நான் பேக்க தூக்கிக்கிட்டு எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன். எனக்கு தலைவலிக்குனா ஒரு கப்பு காப்பியை வச்சு தாட்டின்னு சொன்னா கூட அடுப்பங்கிற பக்கமே போக மாட்டா. இவளுக்கு வீட்டுல பங்கு வேணும்ல, வீட்டுல பங்கு. என்னமா நான் பாட்டுக்கு பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் வாயை திறக்காம நின்னுட்டு இருக்கா? இவா ஒருத்தி நேரங்கட்ட நேரத்துல என்ன பேசுறோம்னே ஒண்ணு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. என் மருமவ வர இப்ப வந்துருவா. இவளை எப்படியாவது வீட்ல இருந்து துரத்துனாதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். இல்லன்னா நான் அவளை அடிச்சத இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இல்ல இருப்பா. உனக்கு இந்த வீட்ல பங்கு திரட்டி வேணும், போ. அத மாடி படில எத்தனை படிக்கட்டு இருக்கோ அதுல பாதி படிக்கட்ட பேத்து எடுத்துட்டு போ. எம்மா உன் மைனிகாரி இப்ப வீட்டுக்கு வந்துருவாடி. தயவு செஞ்சு கிளம்புடி. எனக்கு பாதி பங்கு தாரேன்னு சொல்லு, நான் கிளம்புதேன். இடி அதெல்லாம் இப்ப பேச வேண்டிய பேச்சாடி. அதெல்லாம் அடுத்த வாரம் நீ வருவீல்ல, அப்ப பேசிடலாம். இப்ப முதல்ல பேக்க தூக்கிக்கிட்டு உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்புடி. எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சேல கடக்க நின்னுட்டு இருக்கா. என்னமா தங்கச்சி, மாமியார் வீட்டுக்கு கிளம்புதேன்னு என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குதியோ? என்ன 100 வருஷம் குடும்பத்தோட நல்லா இருமா. என்னமா நான் பாட்டுக்கு பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் வாயை திறக்காம நின்னுட்டு இருக்கா? இவா ஒருத்தி நேரங்கட்ட நேரத்துல என்ன பேசுறோம்னே ஒண்ணு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. என் மருமவ வர இப்ப வந்துருவா. இவளை எப்படியாவது வீட்ல இருந்து துரத்துனாதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். இல்லன்னா நான் அவளை அடிச்சத இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இல்ல இருப்பா. உனக்கு இந்த வீட்ல பங்கு திரட்டி வேணும், போ. அத மாடி படில எத்தனை படிக்கட்டு இருக்கோ அதுல பாதி படிக்கட்ட பேத்து எடுத்துட்டு போ. எம்மா உன் மைனிகாரி இப்ப வீட்டுக்கு வந்துருவாடி. தயவு செஞ்சு கிளம்புடி. எனக்கு பாதி பங்கு தாரேன்னு சொல்லு, நான் கிளம்புதேன். இடி அதெல்லாம் இப்ப பேச வேண்டிய பேச்சாடி. அதெல்லாம் அடுத்த வாரம் நீ வருவீல்ல, அப்ப பேசிடலாம்.
அதுல கொஞ்சம் கொஞ்சம் போல எடுத்து இந்த பேக்ல வச்சிருக்க முடி. எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பு. ஏமா அந்த தேங்குடல் அப்புறம் தேன் முட்டை எல்லாம் எடுத்து வச்சியா? ஏடி எல்லாம் எடுத்து வச்சிருக்க முடி. உன் மைனிகாரி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சீக்கிரமா கிளம்பு. என்னமா நீ இப்படி பேசுதா? ஒவ்வொரு மகளையும் அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்க அம்மாலாம் எப்படி கதறி கதறி அழுதாவோ தெரியுமா? நீ என்னடா அண்ணா என்கிட்ட இப்படி கோவமா பேசி என்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க? ஆமாடி, நீ பண்ணத வேலைக்கு உன்னை இப்படிதான் உங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்ப முடியும். மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்தியா ஒரு 4 நாள் உட்கார்ந்து நல்ல நிம்மதியா தின்னையா உடம்ப தேத்தினியா போனமான்னு இருக்கணும். அதுக்கு இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு என் மருமக கிட்ட ஒவ்வொன்னா சண்டை கிழக்கு விட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவ இந்த வேலையை தானே பண்ணுவா. போமா, இப்பவும் நீ உன் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏடி இப்பவும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன். நீ தயவு செஞ்சு இப்பவே கிளம்பு. காலையில வாங்கின அடியெல்லாம் உனக்கு பத்தலையோ? 4:30 மணி பஸ் வந்துருமடி. மாமியார் வீட்டுக்கு போனா ஒரே போர். ஆளுக்கு செவுத்தையும் பார்த்துக்கிட்டு டிவியையும் பார்த்துக்கிட்டு போனையும் பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காவோ. யாரும் நம்ம கிட்டையும் சண்டைக்கு வரமாட்டக்காவோ. அவங்களுக்குள்ளே சண்டைய போட்டாலாவது நாம பார்த்து கொஞ்சம் நேரம் பார்க்கலாம்னா அதுக்கும் அங்க வழி இல்ல. இங்க எங்க அம்மா வீட்டுல இருந்தவன் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. வேலைக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உடம்பையும் தேத்தலாம், ஒரு வேலையும் பார்க்காண்டா. அப்புறம் நமக்கு போர் அடிக்கிற நேரமெல்லாம் எங்க மைனிக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டையை இழுத்து விட்டு அவங்க சண்டையை போடுறது நம்ம வேடிக்கையும் பார்க்கலாம். இப்படியான சூழ்நிலையை விட்டுட்டு எப்படி நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போக? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? பேக்க தூக்கிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டி. ஏம்மா நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன். கிளம்பு மக்கா, சீக்கிரம் பஸ் வந்துரும். ஏம்மா அதுக்கு முன்னாடி எனக்கு மைனிக்காரி நிறைய சுடிதார் வச்சிருக்காவம்மா, அதுல ஒரு 5-6 எடுத்து தாயா. அப்புறம் மைனிகாரிக்குள்ள பித்தளை குடம் ஒன்று இருந்ததுல, அதுவும் அந்த ஒரு பிரியாணி பாத்திரமும் கிடந்துல, அதையும் எடுத்துட்டாமா. அத அன்னைக்கு கள்ளங்கிட்ட தூக்கி கொடுத்தாலே அதுதானே? ஆமாம்மா அதே தான். அதான் மைனி எடுத்து பத்திரமா அவங்க ரூம்ல வச்சிருக்காவல்ல, போய் எடுத்துட்டு வாமா. எங்க வீட்டுக்கு நான் எடுத்துட்டு போறேன். உனக்கு தேவையான பொருள் எல்லாம் உனக்கு வாங்கி வந்து தந்திருக்கேன். அப்புறம் என்ன கிட்ட உன் மைனிகாரிக்குள்ள பொருள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா? எம்மா அம்மா வீட்ல இருந்து போகும்போது ஒரு கையில பேக்கும் ஒத்த கையும் வீசிக்கிட்டு போக முடியுமா? 2 கையிலயும் ஒவ்வொரு பேக்கு, தலையில ஒரு சாக்கு மூட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாதானே எனக்கும் பெருமையா இருக்கும். ஓஹோ அப்படியாடி? இந்த பின்னாடி போறதெல்லாம் ஒரு 2-3 சாக்கு மூட்டையில குப்பையெல்லாம் அள்ளி வச்சிருக்கேன். வேண்டாம் உங்க மாமியார் வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. போமா. மவ ஆசைப்பட்டு கேட்கால. சரி அந்த பித்தளை குடமும் அந்த பாத்திரமும் தானே, அதை எடுத்து கொடுப்போம்னு இல்ல. நீ என்னடா அண்ணா குப்பையை அள்ளிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? எல்லாம் ஏன் தலை எழுத்து. ஒவ்வொரு வீட்லயும் மருமக்கமார்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் மாமியார் முழிப்பாவோ. இங்க என்னடா மகா கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிச்சுக்கிட்டு நிக்க. எம்மா கொஞ்சம் வயிறு பசிக்க மாதிரி இருக்கு, சாப்பாடு போட்டு தரியாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துருவாம்டி. நீ என்னடா இப்ப சாப்பாடு போட்டு தானி கேட்டுக்கிட்டு இருக்கா? என்னமா நீ வயிறு பசிக்கின்னு ஆசை மவ கேட்டுக்கிட்டு இருக்கே, சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இது தர மாட்டேன்னு சொல்லல, பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டுங்களா சொல்றேன். நம்ம ஊர்ல பஸ் என்னைக்குமா கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கு? எப்படி 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வரும். நீ போய் ஒரு தட்டுல சோறு போட்டு மீன் கறி ஊத்தி பொரிச்ச மீனை வச்சு எடுத்துட்டு வாமா. சரி மக்கா, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க அம்மா பாசத்துக்கு ஈடு என எதுவுமே கிடையாதுப்பா. சொன்ன உடனே சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு ஓடியே போறாவல எங்க அம்மா. எனக்கு மாமியார் வீட்டுக்கு போறது பிடிக்கவே இல்லை. நேரமே போவாதுல்ல. எனக்கு இங்கேயே இன்னும் கூட 2-3 நாள் இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க அம்மா எங்க மைனிக்காரிக்கு பயந்துட்டு போய் பஸ் வந்துரும் சீக்கிரம் கிளம்பு, பஸ் வந்துரும் சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காவோ. நாம ஏதாவது ஒரு ஐடியாவை போட்டு நேரத்தை கடத்தி இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போற ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட வேண்டியதா. இந்த மக்கா சாப்பிடு. எம்மா நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க பத்தியாம்மா. அதான் வயிறு பசிக்கின்னு சொன்ன உடனே எனக்கு சோறு போட்டு கொண்டு வந்துட்டா. ஆமா வயிறு பசிக்கின்னு சொன்னா அதுக்கு சோறு தராம இருக்க முடியுமா? சரி மக்கா சாப்பிடு. சரிம்மா. எம்மா நம்ம பக்கத்து தெரு மூக்காய் பாட்டியோட பேத்திக்கு நாளைக்கு நிச்சயம்லம்லம்மா, அதுக்கு நம்மள கூப்பிட்டுருக்காவல்ல? ஆமாடி, நாளைக்கு மத்தியானம் ஒரு 11 மணி போல போகணும். எம்மா அந்த பாட்டி என்னையும் எவ்வளவு ஆசையா கூப்பிட்டாவ தெரியுமா? சரி அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு நிச்சயம்ல வீட்டுக்கு மட்டும் போயிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு சாயங்காலம் எங்க மாமியார் வீட்டுக்கு நான் கிளம்புதம்மா. பாருடி நீ ஒரு ஆணியும் புடுங்காண்டா, முதல்ல சோத்த தின்னுக்கிட்டே கிளம்புத வழிய பாரு. நானும் அதை தம சொல்லுதேன், நாளைக்கு நிச்சயம்ல வீட்டுல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்புதேன்னு சொல்லுதம்மா. இங்க பாருடி கையில இருக்கப்பட்ட தட்டையும் புடுங்கிட்டு அனுப்பிடுவோம் பத்துக்கா. ஒழுங்கு மரியாதை சோத்த தின்னுட்டே கிளம்புத வழிய பாரு. தாய் கிழவிக்கு ரொம்ப ஓவரத்தான் கோபம் வருது. இந்த நெட்டச்சி வேற வந்துருவாளான்னு பயத்துலலாம் இருக்கேன். ஏம்மா நிச்சயம்ல வீட்டுக்கு நாளைக்கு நானும் வாரேம்மா. அப்பதானே நிச்சயம்ல வீடே கலகலன்னு இருக்கும். இங்க
பிடிச்ச நாத்து இன்னும் மாமியார் வீட்டுக்கு கிளம்பலையா? எத்தே மருமவள குருமவளன்னுகிட்டு எத்தே உங்க மகா இன்னும் மாமியார் வீட்டுக்கு கிளம்பாம இப்படி நடு வீட்டுல சோபால உட்காந்து சோத்த தின்னுகிட்டு இருக்கா? மருமோளே அது ஒண்ணு இல்ல, என் மவளுக்கு வயிறு பசிக்குன்னு சொன்னா பத்தியா, வயிறு பசியோட பிள்ளை அனுப்புனா அந்த பாவம் நமக்கு தான் வந்து சேரும். அதனாலதான் தட்டுல சோத்த போட்டு கொடுத்துருக்கேன். இப்ப சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவா. பாசமான அம்மா தானே, அப்படியே சோத்த ஊட்டி விட்டுருக்க வேண்டியதானே. அப்படியே சொல்லுதா? சரி மருமோளே, என் மவளுக்கு தான் சோறு ஊட்டி விடுதே. அப்படியே சின்ன பப்பா அவளுக்கு சோத்த ஊட்டி விடுறதுக்கு. நீ தானே மருமோளே சொன்ன? ஆமாத்தே, இவள மாமியார் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னதும் நான் தானே. இப்ப சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவா. ஐயோ இவா ஒருத்தி சீக்கிரம் திங்காளா, ஒவ்வொரு பருக்கையால எடுத்து தின்னுட்டு கிடக்கா. மைனிகாரி வேற வந்துட்டா. நாம மெதுவா சோத்த தின்னு நேரத்தை கடத்துவோம். ஒரே நிமிஷத்துல ஒரு தட்டு சோறு திங்கப்பட்டவா இப்ப என்னடா ஒவ்வொரு பருக்கையா தின்னுகிட்டு இருக்கா? இவ ஐடியா எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படியே நேரத்தை கடத்தி மாமியார் வீட்டுக்கு இன்னைக்கு போவாம இங்கேயே டேரா போட்டுறலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காளோ. இடி உன் மைனிகாரி வேற வந்துட்டா. சீக்கிரமா சோத்த தின்னுடி. எம்மா சோறு சாப்பிடும்போது அவசரப்பட்டு சாப்பிட கூடாதுன்னு நீ என்னமா சொல்லிருக்கா? மெதுவா நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்லிருக்காள்ல. இவா ஒருத்தி நேரங்காலம் தெரியாம தான் பேசிக்கிட்டு இருப்பா. சின்ன பொண்ணே, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொன்னால, போய் பை எடுத்துட்டு வரைய கிளம்புவோமா? ஏக்கா, என் சம்மந்திகாரி இன்னும் மாமியார் வீட்டுக்கு கிளம்பலக்கா. என்ன சொல்லுதா சின்ன பொண்ணே? அப்பதே அவ கிளம்பிருப்பான்னு சொன்னால. ஆமாக்கா, நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க பாருங்களா, சோத்து மூட்டை தின்னுகிட்டு இருக்கு. அட ஆமா, இன்னும் இங்கதான் இருக்கா. ஏக்கா, என் சம்மந்திகாரி மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் சின்ன பொண்ணு? நேர்ல கேட்ட வேண்டியதானே? அண்ணாதானே உட்கார்ந்திருக்கா. இல்லக்கா, முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு எடுத்துக்கிட்டேன். மைனி, என்ன மேனகா? மைனி, நீங்க மரகதக்கா கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு தானே போறீங்க? ஏ அப்பா, மைனிகாரி மேல என்ன அக்கறை? ஆமா மைனி, நீங்க சூப்பர் மார்க்கெட்ல எனக்காக 1 கிலோ பாதாம் பருப்பு, அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை, டேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க மைனி. இன்னும் 7 சேர்த்து சொல்லலாம். மொத்தமா வாங்கி கொண்டு வந்து கொட்டுவா உன் மைனிகாரி. ஏக்கா, நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. என்ன சின்ன பண்ணே, உன் சம்மந்திகாரி பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் கேப்பா? அதெல்லாம் வாங்க போறதுதான் என்ன சூப்பர் மார்க்கெட் வாரையலாக்கான்னு கூப்பிட்டியோ? அது இல்லக்கா, இவா வியானம்னே தான் நேரத்தை கடத்துதா. என்ன சொல்லுதா சின்ன பொண்ணு? என் சம்மந்திகாரி மாமியார் வீட்டுக்கு கிளம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்க புள்ளுக்கு. அதுக்குதான் நேரத்தை கடத்ததுக்கு ஒவ்வொரு பருக்கையா எடுத்து தின்னுகிட்டு இருக்கா. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல போய் எனக்கு பாதாம் பருப்பு வாங்கிட்டு வாங்க, முந்திரி பருப்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காக்கா. இப்படியே நேரத்தை கடத்தினா பஸ்ஸும் போயிரும். நாம இன்னைக்கு ஊருக்கு போகாம இங்கேயே டேரா போட்டுடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காக்கா. ஏமாடி கண்டன் கேட்டேன். ஆனா உன் சம்மந்திகாரிய மாதிரி நான் உலகத்துல பாக்கலாமா? உலகத்திலே பாக்கலக்கா, இப்ப பாத்துக்கிடுங்க. இவளுக்கு என்கிட்ட வாங்கின அடியெல்லாம் பத்தல புளுக்கு. சின்ன பொண்ணு, அப்ப உன் சம்மந்திகாரி நாளைக்கு தான் ஊருக்கு போவா புளுக்க. அது யார் நினைச்சாலும் நடக்காதுக்கா. இப்பமே அவளை பேக் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்புதேன் பாருங்க. அதான் 4:30 மணி பஸ்ஸே போயிட்டேன். என்ன மரகதோ 4:30 மணி பஸ் போயிட்டா? ஆமா பரிமளக்கா, நான் எங்க வீட்ல இருந்து வரும்போது அந்த பஸ் ஏத்தாப்ல போச்சு. ஐயா ஜாலி, பஸ் போயிட்டு. இனி அடுத்த பஸ் 6 மணி, அப்படி இல்லைன்னா 6:30 மணிக்கு தான் வரும். எங்க அம்மா வேற சொல்லுவாவோ, இனி கற்கல்ல என் மவளை வீட்டை விட்டு அனுப்பவே மாட்டேன்னு. ஐயா ஜாலி. அப்ப இன்னைக்கு இங்கே டேரா போட்ட வேண்டியதான். நம்ம ஐடியா சக்சஸ். மைனி, எனக்கு கிச்சலும் காட்டாதீங்க. இப்படி தூக்கி வைக்காதீங்க மைனி, கீழே இறக்கி விடுங்க. அதான் பஸ் போயிட்டுல, நான் அன்னைக்கு ஊருக்கு போகல இல்ல. நான் சாப்பிட்டுட்டு வரேன் மைனி. அதுக்கப்புறமா நாம 2 பேரும் உட்கார்ந்து கதை பேசலாம். இனி நான் எடுக்கிறது தான் முடிவு. ஐயோ, என் மருமவ என் மவளை தூக்கிட்டு எங்க போறா? உங்க மகளே பஸ் ஏத்தி விடுறதுக்கு போற. பேக்கையும் தூக்கிட்டு வாங்க. மைனி, என்னாச்சு மைனி உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு ஆகலமா. உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நான் செய்ய வேண்டிய கடமையை தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். மரியாதையா ஊருக்கு போய் சேரு பத்துக்க. மைனி, நான் சோறு தின்னுகிட்டு கிளம்புதேன்னு தானே சொன்னேன். நாத்தம் முடிச்ச நாத்து, நீ போடுற ஐடியா எல்லாம் எனக்கு தெரியாமல இருக்கும். சோத்த மெதுவா தின்னுகிட்டு நேரத்தை கடத்திக்கிட்டு இன்னைக்கு ஊருக்கு போகாம இங்கே டேரா போட்டுறலாம்னு பாத்தீங்களா? ஒன்னு இங்க இருந்து சீட்ல தூக்கி போட்டேன். ஆனா சோத்து தட்டுல இருந்து ஒரு பருக்க கூட கீழே சிந்தாம கேட்ச் பிடிச்சலாம் வச்சிருக்கா. சோத்த தின்னுகிட்டே ஊருக்கு போய் சேரு. பஸ் போயிட்டுன்னு எனக்கு தெரியும். அதான் இந்த வேனை பிடிச்சு வச்சிருக்கேன். மரியாதையா ஊருக்கு கிளம்பிருப்பதுக்க. மைனி, இந்த மக்கா உன் பேக். என் தங்கச்சி, சின்ன பொண்ணு, என் தங்கச்சி பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த வேன்ல எங்க போறா? உங்க தங்கச்சி அவ மாமியா வீட்டுக்கு போறா. ஐயோ, மாமியார் வீட்டுக்கா? சின்ன பொண்ணு, என் தங்கச்சி அங்கெல்லாம் போகாண்டா. தங்கச்சி, நீ இன்னைக்கு உங்க மாமியார் வீட்டுக்கு போவாண்டா. இன்னும் 1 வாரம் கழிச்சு போனா போதும். சின்ன பொண்ணு மாப்பிளைக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தங்கச்சி மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கனே, அத மைனிக்கு போறாம என்ன எங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கவனே.
பொண்ணு சொல்லுது கேளு சின்ன பொண்ணு. என் தங்கச்சி ஒரு வாரம் இங்க நம்ம வீட்டுல இருக்கட்டும். அடுத்த வாரம் நானே போய் அவளை மாமியார் வீட்டுல கொண்டு போய் விடுதேன். இவ்வளவு நாளா என்கிட்ட தங்கச்சியை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பீரு, இப்ப என்ன புதுசா தங்கச்சிக்கு மேல பாயாசம்? மைனி, இது பாயாசம் இல்ல, பாசம். என் மவனுக்கு என் மவ மேல என்ன பாசம். அண்ணன் தங்கச்சி பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். ரமேஷ் வேற பிரியாணி வாங்கி தந்திருக்கான். மேனகாவை வீட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாருங்க, என் முடிவை மாத்தவே முடியாது. அக்கா, வாங்க நம்ம வேனை விட்டு கீழே இறங்குவோம். சரி சின்ன பொண்ணு. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. ஏ அம்மா, பாசம். மர்மோளா, எப்படியோ என் மவளை வேலையை ஏத்தி விட்டுட்டா. ஏதே, அண்ணன் தங்கச்சி பாசத்தை நான் பிரிக்கல, அதே மாதிரி உங்களையும் உங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து நான் பிரிக்க விரும்பல. அதுக்கு அதனால நீங்க 3 பேருமே உங்க சம்பந்தி வீட்டுக்கு போயிருங்க. மர்மோளா, என்னால ஒண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் நம்ம வீட்ல தான் இருப்பேன். சின்ன பொண்ணு, என் தங்கச்சி அடுத்த வாரமே அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம் சின்ன பொண்ணு. சரி, அப்ப நீங்களும் உங்க தங்கச்சி கூடவே மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. பாய் பாய்.